என்னாச்சு? இரு. தண்ணி குடி. குடி 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 குடி. கண்டுபிடிச்சிருப்பாளோ? கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருப்பா. சரி, எங்க போயிட்டு வர? அதை ஏன் கேட்குற? இந்த புஷ்பாவை பற்றி ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி விழுப்புரம் வரைக்கும் வர சொன்னான். நானும் போயிட்டேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணி வேற இடத்துக்கு வாங்கன்னு சொன்னான். அப்புறம் அங்கேயும் போனேன். இப்படி ஒரு நாள் முழுக்க சுத்தலே விட்டான். கடைசியில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறியா? நான் தான் சொன்னேன்ல. அப்படி என்னால் கேஷுவலாக எடுத்துக்க முடியல. என்னமோ ஒன்று உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அவகிட்ட. நீ வேணா பாரு, கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸோட நான் வருவேன். என்ன பார்ட்னர், 2 பேரும் டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம். நீ ஒண்ணுமே பண்ணலையே. நான் தான் சொன்னல, அந்த வீராவும் அருணும் திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது குடும்பமே அந்தல் சிந்தலா இருக்கணும்னு. என்ன என்ன பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் அடங்குறியா? இந்த உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை குடும்பத்தை பிரிக்கிறது. ஏன்னா எல்லார் வீட்லயும் எல்லாருமே தனித்தனி மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஒத்துமையா இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சின்ன சின்ன வருத்தத்துல இருப்பாங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா கிளறி விட்டோன்னு வைய, பிரச்சனை பெருசாகி குடும்பம் பிரிஞ்சிடும். ஆனா இந்த குடும்பத்துல அப்படி இல்ல. என்ன சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை என்னால பெருசாக்கவே முடியல. எவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுத்தாலும் அவங்க அன்புங்கிற ஆயுதத்தை வச்சு மொத்தத்தையும் சுக்குநூறா உடைச்சிடறாங்களே. அதான் அவங்க பலம்னா அந்த அன்பை நம்ம ஆயுதமா பயன்படுத்தணும். அப்போ மாறன் மேல புதுசா ஒரு குற்றச்சாட்டை ஆரம்பிக்கணும். ஆனா அது சட்ட பிரச்சனையா இருக்கக்கூடாது. அது வீராவோட மனசை காயப்படுத்தணும். வீராவுக்கு மாறன் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமா அழியணும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைய நம்ம உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படி இருந்தா இவங்க சீக்கிரம் சேர்ந்துருவாங்களே. இவங்கள சேரவே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? வீரா, நானே உன்னை புஷ்பா, 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 என்னாச்சு? புஷ்பா, என்னாச்சு? புஷ்பா, எங்கிருந்தா வராங்களோ எனக்கு மட்டும். புஷ்பா, புஷ்பா, தண்ணி எடுத்து வாயே. புஷ்பா, புஷ்பா, என்னாச்சு? புஷ்பா, புஷ்பா, இங்க பாரு. புஷ்பா, என்னாச்சு? புஷ்பா, நல்லா தானே இருந்தா. புஷ்பா, எழுந்திரு. புஷ்பா, பிருந்தா, போய் தண்ணி எடுத்து வா போ. சரிக்கா. என்னாச்சு? புஷ்பா, எழுந்திரு. புஷ்பா, என்னமாச்சு? தெரியல மாமா, நல்லதா இருந்தாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விட்டா. புஷ்பா, புஷ்பா, ஏமா புஷ்பா? புஷ்பா, என்னாச்சு? புஷ்பா, 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 குடு டக்கா. புஷ்பா, 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 என்ன பண்ற? வெயிட் வெயிட், மாவளை இன்னைக்கு உனக்கு ஜன்னி வர வைக்காம விட மாட்டேன். ராணி, கண்ணு திறந்துராதடி. இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு கோக்கு காட்டு. டேய் மாறா, இரு. மாறா, என்னடா? ஓஹோ, வீம்புக்கு படுத்திருக்கியா? புஷ்பா, என்னாச்சு உனக்கு? புஷ்பா, உன்னை அப்படியே சொம்போட
செல்விக்கா தம்பி அந்த ஜக்கு ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் மர, தம்பி. என்னடா பண்ண போற? அவசரம். வெயிட். அம்மா நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கோ. புஷ்பா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நல்லா ரெஸ்ட் எடு. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது செக்அப்க்கு சொன்னாங்கன்னா மாறா கூட ஹாஸ்பிடலுக்கு போ. முதல்ல உன் உடம்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரியா? உன் கூட பிறந்த பருப்பு மாதிரி எனக்கு நல்லது செய்றிய வீரா. நீ எனக்கு கொடுக்கற அன்பும் ஆதரவும் என் புருஷன்கிட்ட எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு எப்ப கிடைக்குமோ அவரை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுதான் எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு போல. காலங்காத்தால இந்த கட்டுரையை கேட்கணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? என்னால தூங்க கூட முடியல வீரா, முடியல. ஊர்ல என் அப்பா அம்மா இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் உறவே என் புருஷன் தானே. அவரே என்ன ஒதுக்கி வச்சா எப்படி வீரா? என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? புஷ்பா, அது எல்லாமே மாறிடும். நீ ரெஸ்ட் எடு, நான் ஈவினிங் வந்து உன்னை பாத்துக்கிறேன். மரா, பாத்துக்கோ. போயிரு பேசாம. சரி நீ மாமா, போமா, கொஞ்சம் நாங்க சொல்லுங்க பாத்துக்கிறோம். மாமா. நீ போமா. புஷ்பா, முடியலம்மா, என்னால முடியல. இந்த பயவுல எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கு? ஐயோ, அப்படிதான் புடி 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 புடி. சிக்குவ மதனி, சிக்குவ. புஷ்பா, என்ன பண்ற நீ? ஏன் பதற? உடம்பு முடியலன்னு சொன்னல, நீ போய் உட்காரு, நான் தோசை சுடுறேன். இல்லனா அக்கா என்னதான் திட்டும். நீ வா. பிருந்தா, எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு நான் சுட்டு சாப்பிட்டாதான் பிடிக்கும். நீங்களாம் தோசைய முருகலா சுடுறீங்க. இல்லனா ரொம்ப அரை வேக்காடா, எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. என் பக்குவத்துக்கு என் கையால நானே பண்ணிக்கிறேன். நீ போய் உட்காரு போ. பரவாயில்ல தான், நான் பண்றேன். நான் சுட்டுக்கிறேன். பிருந்தா, என்ன பண்றாங்க உங்க அக்கா? ஆமா, அக்காவா? எப்படியும் புதுசா வாழ வந்தவங்க உனக்கு அக்கா தானே? மாமா, வெறுப்பேத்தாதீங்க. நமக்கு அவங்க மேல கோவம் இருந்தாலும் சில நேரம் பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருக்கு. பாம்புக்கு பாவம் பார்த்தா என்ன நடக்கும் தெரியும்ல? மாமா, பாம்போ புலியோ, அவ ராகவன் மாமாவால பாதிக்கப்பட்டிருக்கா. சில நேரம் அவளுக்காக நம்ம இறக்கப்பட்டு தான் ஆகணும். குடும்பமே பைத்தியமா இருக்கு. சை வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு.